இம்பார்ட்டண்டான ஒர்க்னால அவரால் இங்கே கலந்து கொள்ள முடியல. ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் அவருடைய நன்றியை தெரிவிக்க சொல்லி என்கிட்ட சொல்லியிருக்காரு. இவ்வளோ பெரிய ஆதரவை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு தங்கலான் உலகளவில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்குன்னா அதுக்கு ஊடக நண்பர்களுடைய கான்ட்ரிபியூஷன் மிக பெருசு. அதுக்கு நன்றி சொல்ல ஞானவேல் சார் உங்கள் எல்லோருக்கும் அவருடைய நன்றியை தெரிவிக்க சொல்லியிருக்காரு. இந்த பயணம் இந்த கடந்த 2 வருஷமாக ரஞ்சித் சார்னுடைய இந்த மாபெரும் உழைப்பு, விக்ரம் சார் நம்ம சொல்லவே வேணாம். சியான் விக்ரம் சார்னாலே நான் வந்து நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன், விடாமுயற்சி, அற்புதமான என்ன சார் அபரிதமான உழைப்பு. அண்ட் அதை விட இன்னைக்கு நீங்கள் அந்த ப்ரொமோ வீடியோ பார்த்தீங்க, அவரோட நான் திருப்பி ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தேன். அதே எனர்ஜி, அதே உழைப்பு, அதே அன்பு, அதே என்ன சொல்கிறது டெடிக்கேஷன் இந்த படத்தை மக்கள் மத்தியில் கொண்டு செல்லணுன்றதுக்காக அவர் கொடுத்த அந்த உழைப்பு, ஆயிரக்கணக்கான மாணவர்கள் நடுவில், ஆயிரக்கணக்கான மக்கள் நடுவில் இந்த படத்தை கொண்டு போய் இன்னைக்கு ஆந்திராலையும் சரி, தமிழ்நாட்டிலையும், கேரளா, கர்நாடகா எல்லா இடத்துலையும் மிகப்பெரிய லெவலில் இந்த படத்தை கொண்டு போய் ரீச் பண்ண சியான் விக்ரம் சாருக்கு ஸ்டுடியோ கிரீன் சார்பில் மிக்க நன்றி சார். நீங்கள் இந்த படத்தில் கொடுத்த உழைப்பு மாபெரும் உழைப்பு. அதுக்கு பிறகு இந்த ப்ரொமோஷன் கொடுத்த உழைப்பு ஒரு பெஞ்ச்மார்க் உழைப்பு தமிழ் சினிமாவுக்கு நான் சொல்லுவேன். பெஞ்ச்மார்க் உழைப்பு. அதாவது ஒரு நடிகர் ஒரு திரைப்படத்தில் நடித்தா மட்டும் பத்தாது, அதை மக்கள் மத்தியில் பெரிய லெவலில் ரீச் பண்ணி அதை ப்ரொடியூசர் அந்த படம் எல்லா வகையிலும் பெரிய வெற்றி அடையணுன்றதுக்காக அவருடைய டோட்டல் 200% சப்போர்ட்டை கொடுத்து என்ன சொல்லுது கூஸ் பம்ப் தான். ஒரு இடத்துலையும் நான் பார்த்து வேந்துட்டே இருந்தேன். அந்த கூட்டத்தின் நடுவில் என்ன உள்ளே போனால தள்ளி விட்டுருவாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி அந்த அவருடைய அந்த என்டர்டெயின்மெண்ட் அங்கே எப்படி அந்த ஆடியன்ஸை கேதர் பண்ணி அந்த ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணி அவங்களுக்குள்ள தங்கலான் படத்தை பார்க்கணும் அப்படின்ற ஒரு உணர்வை உண்டாக்குன சியான் விக்ரம் சாருக்கு எங்கள் ஸ்டுடியோ கிரீன் சார்பில் மனமார்ந்த நன்றிகள். ரஞ்சித் சார் எல்லா இடத்துலையும் லாஸ்ட் 2 days உங்களை மிஸ் பண்ணாங்க. என்கிட்ட நிறைய வந்து கேட்டது என்னென்ன, ரஞ்சித் சார் வரல, ரஞ்சித் சார் வரலன்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டே இருந்தேன். அவர் வந்த எல்லா ஊர்லேயுமே மிகப்பெரிய ஒரு பெரிய ஆரவாரமான ஒரு ஃபேன் பேஸ் அவர் உருவாக்கியிருக்காரு. அவங்க எல்லாருமே வந்து ரஞ்சித் சார் கூட ஃபோட்டோ எடுக்கணும், ரஞ்சித் சாரோட நிற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. வைசாக்ல நேற்று வரும்போது என்கிட்ட கேள்வி கேட்டு எல்லாரும் என்னன்னா எங்கே சார் ரஞ்சித் சார் இல்லைன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் வந்து சார்ட்ட சொல்லிடுறேன்னு மைக்லேயே சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஸோ அந்தளவு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கின படமாக இன்னைக்கு இந்த டீம் பண்ணியிருக்காங்க. ஒரு அற்புதமான படைப்பு. நாளைக்கு நேரம் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. எதுக்காக இந்த விழா இப்போ நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி, நாளைக்கு படம் ரிலீஸ்க்கு முன்னாடினா ஊடக நண்பர்களுக்கு நன்றி சொல்ல தான். இந்தளவு இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்த உங்களுக்கு நன்றி. நாளைக்கு நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு உழைப்பை இந்த டீம் கொடுத்துருக்கு. அண்ட் வெல் டிசர்விங். அந்த ப்ரொமோஷன் எப்போட சரி, படமும் சரி, எல்லாமே சேர்ந்து உங்களை கண்டிப்பாக 200% திருப்தி அளிக்கும், 300% உங்களை வந்து கொண்டாட வைக்கும்ன்ற நம்பிக்கையோட காத்திருக்கோம். இந்த நேரத்தில் நான் வந்து 3 பேர் சியான் சாரோட சேர்ந்து இந்த ப்ரொமோஷனில் அவ்வளோ அற்புதமான நடிப்பை மட்டும் கொடுக்காம கான்ட்ரிபியூஷன் டு ப்ரொமோஷன். ஒன்று வந்து ஃபாரின் கண்ட்ரிலேருந்து வந்து நம்மளுக்கு ப்ரொமோஷனில் ஒரு ராக் ஸ்டாராக மாறின டேனியலுக்கு நன்றி. நிறைய இடத்துல இன்னைக்கு நான் வைசாக்ல ஏர்போர்ட்டில் உள்ள என்ட்ரி ஆகிறேன். நிறைய செல்ஃபி, எல்லாரும் செல்ஃபி எடுக்கணும்னு சொல்லிட்டு டேனியல் கூட கேட்டிருந்தாங்க. நான் சொன்னேன் தலைவா இங்கே செட்டில் ஆகிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ அவளுக்கு ஒரு ப்ரொமோஷனில் வந்து சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை கொண்டு போகிறதுக்கு அவருடைய உழைப்பு. மாளவிகா மோகனன் ஃபுல் டெடிக்கேஷன் இந்த படத்துக்காக. அற்புதமான ஒரு ப்ரொமோஷன் எஃபர்ட். ஃபினாமினல்மா, யூ ஹவ் டன் அ கிரேட் ஜாப். ஐ திங்க் யூ கோட் கோ பிளேசஸ் இன் இந்தியன் சினிமா. ஐ விஷ் யூ ஆல் த சக்ஸஸ். இந்த படம் ஒரு பெரிய லெவலில், பேன் இண்டியா லெவலில் உங்களை கொண்டு போகும்போது அடுத்த கட்டம் போகிறீங்க. பார்வதி பற்றி நம்ம சொல்லவே வேணாம். பார்வதி மேடம் எங்கள் பூ பார்வதி, மரியான் பார்வதி, அது பிறகு உள்ளுக்குன்னு நிறைய அற்புதமான படைப்புகளில் தன்னை ஒரு பெரிய நடிகையாக இன்னைக்கு நிலைநிறுத்திருக்கிற பார்வதி அவர்களும் எல்லா ப்ரொமோஷன்லையும் கான்ட்ரிபியூட் பண்ணி பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மேடையில் இதை டைம் எடுத்துகிட்டு அவங்களை தேங்க் பண்ணுறதுக்காக ஸ்டுடியோ கிரீன் சார்பில் நான் எடுத்துக்கிட்டேன். இந்த படம் நாளைக்கு 6 நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு பிறகு நீங்கள் கொண்டாடுவீங்க, ஆடியன்ஸ் கொண்டாடுவாங்க. அந்த கொண்டாட்டத்தில் நாங்கள்லாம் ஸ்டுடியோ கிரீனில் எதிர்பார்த்துட்ருக்கோம். அண்ட் எல்லோருமே காத்திருக்கிறது இந்த படம் என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை தமிழ் சினிமாவில் ஏற்படுத்த போகுது, என்ன மாதிரி விஷயங்களை பேச போகுது, இந்த உழைப்புக்கு என்ன மாதிரி அங்கீகாரம் கிடைக்க போகுதுன்னு எல்லோருமே உங்களோட சேர்ந்து நாங்களும் காத்திருக்கிறோம். இந்த வாய்ப்பு கொடுத்த டீமுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இவர் வந்து எனக்கு ஒரு அற்புதம் தாங்க. இவர் எப்படி ஒரு கிளாஸ்ட்ரோபோபிக்கான டி நகர் செட்டப்பில் பிறந்து வளர்ந்துட்டு இந்த மண்ணுக்கான இசையை எங்கேருந்து தான் கற்றுக்கிட்டாருன்னு தெரியல. இசை அரசன் ஜிவி பிரகாஷ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். நான் உங்களை சொல்ல மன்னிச்சிருங்க சார். சார் பரபர ஓடிட்டேன் நான். சார் மன்னிச்சிருங்க. நேற்று ஒரு இன்டர்வியூ கொடுங்கன்னு சொல்லி ரொம்ப பிடிவாதம் பண்ணி நான் வந்து அவரை பேசணும்னு சொன்னேன். தெலுங்கு மீடியாவில் ஜிவி பிரகாஷ் சார் பேசி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஊடகங்களும் ஜிவி பிரகாஷ் சாருடைய மியூசிக்கை பேசிட்டு இருக்கு. இன்னைக்கு தங்கலானேன்னு ஒரு பெரிய கூஸ்பம் மூமெண்ட்ஸை உருவாக்கி இருக்கீங்கன்னா உங்களுடைய பாடல்களும்
மினிக்கில் ஆரம்பித்து தங்களாலே இன்னைக்கு எல்லா பாடல்லையும் பெரிய லெவலில் வெற்றி. அண்ட் அதோடு சேர்ந்து எனக்கு வந்து நிறைய தியேட்டரோட சொன்னாங்க, சார் பாட்டு வெற்றி அடைஞ்சாலே படம் சூப்பர் ஹிட் சார் சொன்னாங்க. அந்த வெற்றியை இந்த பாடல்கள் மூலமாக கொடுத்த ஜிவி சாருக்கு நன்றி. ப்ரொமோஷன் உங்கள் சப்போர்ட்டும் சரி, பாடல்களும் சரி. அடுத்து பிஜிஎம் நாளைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம், பார்த்து சொல்ல போகிறோம். என்ன தெறிக்க விட்டுருக்கீங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னீங்கல்ல, அந்த தெறிக்க விடுறதுக்காக காத்திருக்கிறோம். ஜிவி சார் சாரி, மன்னிச்சிருங்க, உங்களை டப்புன்னு மிஸ் பண்ணிட்டேன். நம்ம நண்பர்கள் சார் நீங்கள் அடுத்து நடிக்கிற படத்தில் இந்த வாய்ஸ் சார் ஹஸ்கி வெர்ஷன் ஃபர்ஸ்ட் வாட்டி கேட்குறேன் சார், ஃபுல் பேஸ் அப்படி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஜிவி பிரகாஷ் அந்த ஸ்டெராய்ட்ஸ் தான் போட்டுட்ருக்காங்க சார் பாடலை ஒரு வாட்டியும் கேட்கும்பொழுது. அதனைத் தொடர்ந்து வந்து ஒரு 10-15 படங்கள் பண்ணதுக்கப்புறம் வர வேண்டிய ஒரு கதைக்களத்தை இவ்வளோ சீக்கிரம் ஹேண்டில் பண்ணுறதுன்றதை நான் ரொம்ப ஒரு பிரமிப்போட பார்க்குறேன். மிஸ்டர் கிஷோர் குமார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச வைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வந்திருக்க பத்திரிகையாளர் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும், வந்தாலே அஸ்கி பாய் வாய்ஸ் தான் வருது. அனைவருக்கும் நன்றி. குண்டு ஆடியோ லான்ச்சில் இதே ஸ்டேஜ் தான். அப்போ ஒரு 3 பேருக்கு முக்கியமாக நன்றி சொல்லியிருந்தேன், 3 அண்ணனுங்க. மறுபடியும் அதே 3 அண்ணன்களுக்கு மறுபடியும் நன்றி சொல்கிறது வந்து நான் கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா ஐ கம்ப்ளீட் அ ஸ்மால் சர்க்கிள் அப்படின்னு நினைக்கிறேன். சினிமாவை லவ் பண்ணி வந்த எனக்கு தங்கலான் வந்து இட்ஸ் ஒரு நல்ல கம்ப்ளீட்டு. இதுக்கப்புறம் தான் நான் என்னோடய ஜேர்னி வந்து சினிமாட்டோகிராஃபராக வேறு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன். அதில் 3 பேர் என்னோட கூட பிறந்த அண்ணன் டோஜோ. அவர் தான் எனக்கு விஷுவல் மீடியமில் ஃபோட்டோகிராஃபி ஒன்று இருக்குது அப்படின்றது வந்து ஒரு கேமரா, ஒரு கண் எப்படி பார்க்குது அப்படின்றத வச்சு எனக்கு ஒரு கேமரான்னா இதுதான் அப்படின்றத வந்து எங்கள் அண்ணன் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார். எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபிலேருந்து சினிமாட்டோகிராஃபின்னு ஒரு பெரிய ஒரு வேர்ல்டு இருக்குது, அதுக்குள்ளே அழைச்சிட்டு போனது வந்து முரளி அண்ணா. முரளி அண்ணா இல்லைன்னா நான் அந்த ஸ்டேஜில் இப்போ இல்லை. அந்த முரளி அண்ணாவுக்கு எனக்கு என்னோட நன்றிகள். சினிமாட்டோகிராஃபி உள்ளே வந்ததுக்கப்புறம் இன்னும் நம்ம என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்ற வாய்ப்பை வந்து அடுத்தடுத்து குண்டுலேருந்து, நட்சத்திரம் நகர்லேருந்து, இப்போ தங்கலான்லேருந்து எனக்கு கொடுத்த ரஞ்சித் அண்ணாவுக்கும் மிகப்பெரிய நன்றி. இந்த 3 பேருக்கு எப்பொழுதுமே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி சொல்லணுன்ற அவசியம் கிடையாது, ஆனால் என்னோடய ஹார்ட்டில் எப்பொழுதுமே அவங்க இருப்பாங்க. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு விக்ரம் சார், மாளவிகா மேம், பார்வதி மேம், டேனியல். இந்த 4 பேரும் இந்த 1 வீக்காக அடித்த டூர் வந்து வேறு லெவலில் ஒரு ப்ரமோஷனு. வெரி குட். அந்த சார் மோர் தென் அ வீக் சார். ஆமாம் சார், அது இட் வாஸ் ட்ரெமெண்டஸ். அவங்களோட எஃபர்ட்டு பார்த்தா நேற்று குண்டூரில் பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு, நான் இன்னைக்கு வைசாகில் இருக்காரு. அமேசிங் ஒர்க் சார். ஏன்னா நேற்று நான் ஒரு ஷூட்டில் இருந்தேன், அப்போ ரெயின் ஃபைட் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போது சடனாக எனக்கு ஞாபகம் வந்தது, கும்பகோணம் மென்ஸ் காலேஜில் நான் ஃபஸ்ட்டு விக்ரம் சாரை பார்த்தது வந்து அந்த ஹாஸ்டலில் நடந்த ரெயின் ஃபைட்டு. அந்த ரெயின் எப்படி அந்த சேது சார், நான் 6th ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன் சார். அப்போது அங்கே வந்து ரெயின் எப்படி க்ரியேட் பண்ணுவாங்கன்னு ஒரு ஸ்கூல் பையன் பார்த்தது வந்து அப்படியே பைப்லாம் வச்சு அடித்தா ஒரு ஆர்டிஃபிஷியல் ரெயினை வந்து க்ரியேட் பண்ணியிருந்தாங்க சார். அதுக்குள்ளே அவரோட காம்படிட்டர் ஒருத்தர் போட்டு பழப்பாங்க, ஒரு ஃபஸ்ட்டு ஃபைட்டு சேதுல. அந்த ஷூட்டிங் பார்த்து நேற்று நான் ஒரு ஷூட்டில் வந்து மழை எடுக்கும் போது அது பயங்கரமாக கம்ப்ளீட் ஆனிச்சு. அதுக்கு முக்கியமான நன்றி ரஞ்சித் அண்ணாவுக்கு தான். ஏன்னா விக்ரம் சார் மாதிரியான ஒரு இங்கே ஸ்டேஜில் உட்காந்துருக்க எல்லாருமே வந்து லெஜண்ட் தான். நான் தான் இருக்கிறதுலே ஒரு 2வது படம் 3வது படம் பண்ணுற ஒரு டெக்னீஷியன். அவர் 50வது ஆர்ட் டைரக்டர் வந்து 50வது படம் பண்ணுறாரு. செல்வா ப்ரோ 25வது படம். ஜி பிரகாஷ் சார் சொல்லவே தேவையில்லை. இருக்கிறதுலே ஜூனியர் நான் தான். என்னை யாருமே ரேக் பண்ணவே இல்லை. இந்த சீனியர்ஸ்லாம் சேர்ந்து என்னை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம். என்னோட டீம் நிறைய இடத்துல நான் எப்பொழுதுமே மிஸ் பண்ணிடுறேன். சினிமாட்டோகிராஃபி டீமில் வந்து ரொம்ப கடுமையாக உழைச்சிருக்காங்க. என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லஸ் பாண்டியன், புஷ்பா இந்த படத்துக்கு ரொம்ப. ஏன்னா என்னதான் ராபின், திலக், ராகுல் வந்து கஷ்டப்பட்டு அகமத் சார் ஜிம்மியில் ஷாட் எடுத்தாலும் ஃபோக்கஸ் வந்து ரொம்ப ஒரு ஃபஸ்ட் டேக்கே ஓகே ஆகிடும், அந்தளவுக்கு பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு 2 பேருக்கு ரொம்ப நன்றி. ராபின்க்கு விக்ரம் சார் எப்பொழுதுமே சொல்லிட்டுருப்பாங்க ராபின்னு. ஏன்னா அவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு ஆப்ரேட்டர் ராபின். அதே மாதிரி கிம்பலில் வந்து திலக் வந்து ஒரு முக்கியமான ஒர்க் பண்ணியிருந்தான். இப்போது ராகுல் வந்து ஒரு ஷெட்யூல் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தாரு, அவங்களுக்கு நன்றி. என்னோட சினிமாட்டோகிராஃபி டீம் விஜய், லோகேஷ், பிரகாஷ், ராம், கார்த்தி, ஜெகதீஷ்,
எல்லாம் ஏன்னா ரொம்ப சின்ன டீம், எங்கள் டீம் எல்லாருமே சின்ன பசங்க. அவர் சொன்ன மாதிரி ஒரு நிறைய படங்கள் ஒர்க் பண்ணவங்களாம் கிடையாது. அவ்வளோ ஈஸியாக ஒர்க் பண்ணதுக்கான காரணம் ரஞ்சித் அண்ணனும் முரளி அண்ணனும் பேசும்போது நான் கூடவே நிற்பேன், என்ன பேசுவாங்கன்னு பார்ப்பேன், எப்படி ஒரு ஷார்ட்டை டிசைன் பண்ணுறாங்கன்றது பார்ப்பேன். அந்த லேர்னிங் தான் என்னை வந்து இந்த படம், ஏன்னா நிறைய பெரிய சினிமாட்டோகிராஃபர் இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தாலும் அது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அண்ணன் ஏன்னா முதல் நாள் வந்து ஒரு விஷயத்தை வந்து லாக் பண்ணவே மாட்டார், அவர் மைண்டில் வேற ஒன்றும் ஓடிக்கிட்டே இருக்கும். நான் நாளைக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னும் போது சொல்கிறேன்டான்னு காலையில் ஸ்பாட்டுக்கு வந்தோன்னே தான் அது ஒரு டிசைன் நடக்கும். அந்த டிசைனை வந்து இமிடியேட்டாக அடாப்ட் பண்ணி ஒரு ஷார்ட்டை விக்ரம் சாரை வச்சு மேம் எல்லாருமே வச்சு ஒரு ஷார்ட் எடுக்கிறதுனா அது வந்து அவ்வளோ ஈஸியான கிடையாது, ரொம்ப டஃப். ஒவ்வொரு நாளும் திடீர்னு திட்டு வாங்குவோம், திடீர்னு சூப்பரா அப்படின்ற ஒரு வார்த்தை வரும், ஒவ்வொரு ஷாட்டுக்கும் சொல்லுவார். சில டைம் ஒவ்வொரு ஷாட்டுக்கும் சொல்லுவார், சில டைம் சரியாக வரலன்னா ஏன்டா அப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு மூட் அவுட் ஆகிடுவார். அதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல அவுட்புட் கொடுத்துருக்கோம் அப்படின்றத வந்து நம்புகிறேன். சீக்கிரமாக வெற்றி விழாவில் சந்திப்போம். நன்றிகள். இன்னும் நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது, அடுத்தடுத்த ஸ்டேஜில் சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ டிஓபி சார். அடுத்தபடியாக வந்து மூர்த்தி அவர்களை மேடை கழிக்கிறோம். அவர் வந்து ஒரு ஜாம்பி படம் பண்ணியிருக்காரு, சயின்ஸ் ஃபிக்ஷன் பண்ணியிருக்காரு. இது பீரியடு வாங்க சார். ஃபுல் கூலிங் கிளாஸ், ஆல் டைம் கண்ணு குளிர்ச்சியாக இருந்தால் தான் டிராயிங் நல்லா வரும். அனைவருக்கும் வணக்கம். நான் தங்கலான் திரைப்படத்தில் கலை இயக்குநராக பணியாற்றுவதில் மகிழ்ச்சி இருக்கின்றேன். எனக்கு இந்த வாய்ப்பு தந்த எனது சகோதரர் பா ரஞ்சித் அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்தும் அன்பு முத்தங்களும். ஜேஎன் விக்ரம் சார், ஒரு காலகட்டத்திற்கும் இது கற்காலம் தொடங்கி 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பயணிக்கும் கதை. ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் அழைத்து சென்றிருக்கும் எங்கள் ஜேஎன் விக்ரம் சார் அவர்களுக்கு எங்களுக்கு பெரிய நன்றி. பார்வதி மேம், மாளவிகா மேம், டேனியல் சார் அனைவருக்கும் நன்றி. எங்கள் இசை அசுரன் கிங்ஸ்டன் ஜிவி பிரகாஷ் சார் அவர்களுக்கும், எனது சகோதரர் கிஷோர் பிரதர், செல்வா பிரதர், காஸ்டியூம் டிசைனர்ஸ் அனிதா பாப்பா, ஏகாம்பரம் மற்றும் அனைவருக்கும் நன்றி. எனது சுடேகர் நிறுவனத்தில் எனது 3வது திரைப்படம். தொடர்ந்து எனக்கு வாய்ப்பு தரும் சுடேகர் நிறுவனத்திற்கும் எனது நீலம் நிறுவனத்திற்கும் நன்றி. சுடேகர் நிறுவனத்தில் பணிபுரியும் அனைத்து ஊழியர்களுக்கும், நீலம் நிறுவனத்தின் சஞ்சய் பிரதர், சிவா பிரதர், காமராஜர் பிரதர் மற்றும் சிவா ஒரு டீம் அனைவருக்கும் நன்றி. முக்கியமாக எனது உதவியாளர்கள் திராவிட், சிவா, சுகன்மாயா, ராஜி, சசி, அர்ஜுன், அலெக்ஸ், பிரபா, தீபா, நசீர் அனைவருக்கும் எனது நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு உறுதுணையாக இருந்த கார்பெண்டர் டீம், மோல்டர்ஸ் டீம், பெயிண்டர்ஸ் அனைவருக்கும் எனது நன்றி. நன்றி சார். சார் நீங்கள் சீக்கிரமாக முடிச்சதுக்காக தனஞ்சயன் சார் ப்ரைஸ் தரேன்னு சொல்லியிருக்காரு உங்களுக்கு. தேங்க்யூ சார். நன்றி நன்றி நன்றி. அடுத்தபடியாக இவருக்கு ஏதாவது நம்ம சீக்கிரமே ஒரு அடமொழிலாம் யோசிச்சிடலாம். ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டூம் ரைடரு, பியானிஸ்ட் இந்த மாதிரி படத்தெல்லாம் நடித்தவர். ஆனால் கூடிய சீக்கிரம் ஸ்ட்ரெயிட் தமிழ் ஃபிலிமில் அஞ்சா நெஞ்சன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கதாபாத்திரத்தில் ஒரு டைட்டில் நடிப்பார்னு நினைக்கிறேன். மிஸ்டர் டேனியல், a few words ப்ளீஸ். வணக்கம். At the end of the clip there, Thangalan says to everyone, if you're not willing to die, don't be here, don't come here. And I feel the same about India. I feel the same about India. If you're not willing to live, don't come to India. We were prepared to die for Paravanjit. We nearly did die. About how many times? 3 or 4 times we nearly died. This is an incredibly special place, and this is quite an emotional day for me today because Chennai became like my second home. The people of Chennai were amazing to me. Even before the film came out, they would shout, Mr. Daniel on the street, which was amazing. Paravanjit asked me to come on this journey, this very spiritual journey. Chennai is spiritually connected to, obviously, Paravanjit, Vikram. It's a very important place for them, Chennai. And they asked me to share in this spiritual journey with Thangalan, and I said yes. And I came. And we worked so hard, 7 days a week, every day. And Paravanjit pushes you like no other director pushes you. He is an extraordinary director, so talented. He's not just one of the best directors in Tamil Nadu, he's one of the best directors in India.
without a doubt. As is my brother, Vikram is one of the best actors in India, and my other co-stars, who I just couldn't have done this film without. The amazing Malavika, who is incredible in this, never gives up, works so hard, is a star, and the powerful Parvati, who just was incredible in this film. They kept me going, we kept each other going with laughter, with humour, with generosity. They were amazing. They made me feel so welcome. And this is emotional for me because obviously this is my final day with this project, and then I'll be going back to the United Kingdom. But I've made a family here. I've made friends, and I will never forget Chennai. Never. I will never forget the people and the experience. There's so many people to thank. I mean, everyone on this day. I mean, Kishore, you know, as a DOP, you are amazing. I mean, what people are going to witness up there is like artwork, and as for the artwork, I mean, we talked about it, didn't we, in the promotion? The artwork is just so beautiful. I mean, you look behind me there; it's incredible. No film in the world, and any film I've ever been part of, some directors don't give it much emphasis, but no film is made whole without music. Music and film is another, you might also say it's another actor in the film, another lead actor. And G.V. Prakash, your music is just, it's part of Thangalan, it's incredible. This film couldn't be done without Studio Green, Yanavil Raja, Neha Raja, Danishan, thank you so much for being our escort around the promotion, around the whole of everywhere. I mean, I even lost count where, but Studio Green were amazing. The last thing I'm going to say is I think also, sorry, the crew worked so hard for us. Everyone, all the departments, they worked so hard. They never stopped. We couldn't have done this. All the actors, director, DOP, everyone. We couldn't have done this film without the crew. They were the most amazing crew. The last thing I want to say is this film, I think, is going to surprise you all. I think it's something. I think it's one of probably Pawaranjit's amazing, most supreme work. It's incredible piece. I'm really looking forward to seeing it. I hope you guys like it. And I just want to say I love you, Chennai, and I will miss you. I will miss Chennai. I will miss India. And thank you so much for making me feel so welcome. Thank you.